Whatsoever you shall ask the Father in my name, he will give you. யோவான் 16:23. நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, when we pray, we link ourselves with the inexhaustible power that spins the universe. We ask that a part of this power be apportioned to our needs. Alexis Carrel. நாம் பிரார்த்திக்கும் போது, செபிக்கும் போது, அந்த விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய வல்லமையுள்ள சக்தியுடன் நம்மையே இணைத்து கொள்கிறோம். அந்த சக்தியிலும் நமக்கு ஒரு சிறிய பங்களித்து நமது தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. ஞானத்தினுடைய முதல் படியானது தன்னை அறிவது. The SWOT analysis என்று சொல்வார்கள். அப்படி என்றால், நானோ எனது கம்பெனியோ அல்லது என்னை சார்ந்த நிறுவனமோ இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன. SWOT என்றால் S for strength, W for weakness, O for objectives, T for teamwork. இப்படி அதை வகுத்து கொண்டு என்னென்ன இருக்கிறது, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய நம்பிக்கை என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன, ஆகவே என்னுடைய பலவீனம் என்ன. அப்படி தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. என்னை அறிந்திருந்தேன் என்றால் என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய லிமிட்டேஷன். இப்போ நிறைய பேர் குடிச்சு மதி இழக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாண்டிச்சேரியில் சொல்லவே வேண்டாம். அவர்கள் தன்னையே அறிந்திருந்தால், நான் இந்த அளவுக்கு மீறினேன் என்றால் சுயநிலை இழக்கிறேன், ஆகவே இதை மீற மாட்டேன் என்று ஒரு கட்டுப்பாடு இருந்தால். இப்போ சில பேர் வீட்டில் என்ன செய்வாங்க, பெண்கள் வீட்டில் பாட்டில் இருந்தால் தானே குடிக்கிறார் எங்கள் வீட்டுக்காரர், ஆகவே இருக்கிற பாட்டில் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அது அல்ல, இருக்க வேண்டும் ஆனால் குடிக்க மாட்டேன் என்ற உறுதி வேண்டும். அதுதான் கட்டுப்பாடை தருமே தவிர, மறைத்து வைத்தால் மறுபடியும் இன்னொன்று வாங்குவதற்கோ தேடுவதற்கோ நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். அவனுடைய பலவீனத்தை அறியாமல் இருந்தால் கேட்டை அடைவான், அல்லது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் இருந்தாலும் கேடு அடைவான். ஒரு ஆற்றிலே, ஒரு பரிசலிலே ஒருத்தன் பயணம் செய்கிறான். ஏகாந்தமான சூழ்நிலை, அருமையான காட்சி, குளிர்ந்த காற்று, ஆஹா என்ன இயற்கை வளம் என்று அதை ரசித்து கொண்டே போகிறான். திடீரென்று பரிசலினுடைய வேகம் அதிகரிக்கிறது. அட, நாம் வலிக்காமையே இந்த பரிசல் வேகமாக போகிறதே என்று இன்னும் அவனுக்கு சந்தோஷம். திடீரென்று ஒரு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. ஓன்னு ஒரு இரைச்சல் சத்தம். அப்பவும் இந்த முட்டாளுக்கு புரியல எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று. இன்னும் இந்த சத்தம் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் இந்த பரிசனுடைய வேகமும் அதிகரிக்க ஏதோ ஆபத்து என்று உணர்கிறான். அதற்குள் நேரம் கடந்து விட்டது. அவன் பெரிய ஒரு நீர்வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனால் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு பரிசல் அடித்து கொண்டு போய் அவனை நீர்வீழ்ச்சியில் மூழ்கடித்தது. தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன்னையே அறிந்திருந்தான் என்றால் அவன்தான் உண்மையான
ஞானி. கிரேக்க தத்துவ மேதை அரிஸ்டாட்டில், பிளேட்டோ இவர்கள் எல்லாம் இதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். முதலில் உன்னை அறிந்து கொள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதை சொல்லுவார் நற்செய்தியில. உன்னையே அறிந்து கொள் என்று சொல்லுவீர்கள், உண்மைதான். மருத்துவனே, முதலில் உன்னை நீ குணப்படுத்திக் கொள் என்று இயேசுவை பற்றி சொல்வதையும் அவர் அறிந்திருக்கிறார். தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே, அப்பொழுது தன்னை தெரிந்தவன் நிச்சயமாக தன்னை ஈடேற்றிக் கொள்ள முடியும். Work as if everything depends on you. Pray as if everything depends on God. Saint Ignatius of Loyola. அனைத்தும் உன்னையே சார்ந்திருக்கிறது என்று பணி செய், இறைவனையே அனைத்தும் சார்ந்திருக்கிறது என்று மன்றாடு. ஈடுபாடு என்பது வேறு, மமதை என்பது வேறு. ஈடுபாடு என்றால் என்னை உட்படுத்திக் கொள்ளுகிறேன், இதனுடன் சேர்ந்து work with the church என்று சொல்லுவார்கள். திருச்சபையோடு சேர்ந்து பணி செய், அதை சார்ந்திருக்கிறேன் நான். அனைத்துக்கும் மேலாக என்னுடைய ஜெபத்தின் வழியாக அனைத்தும் இறைவனை சார்ந்திருக்கிறது, இறைவனுடைய விருப்பம். சிற்றறிவு பேரறிவை ஏற்றுக்கொண்டது தேவதாய். என்ன இருக்கிறது எதிர்காலம்? பயம், அச்சம், சந்தேகம். ஆனாலும் சிற்றறிவு பேரறிவை ஏற்றுக்கொண்டது என்று நாம் அடிக்கடி சிந்திக்கின்றோம். வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களில் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ, ஆதலின் உறைவும் உறைவதும் இல்லையே, உண்மையும் மறவியல் சிறப்பின் மாயமார் அணைய. ஒரு பெரிய பாடல், அதில் பகுதி மட்டும்தான் இப்பொழுது சொல்லுகிறேன், பரிபாடலிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ. காட்சி வறுத்தெடுக்கிறதே, அந்த சூரிய ஒளி எங்கிருந்து வருகிறது? இறைவன் கொடுக்கின்ற வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ. திங்கள் என்றால் சந்திரன். சந்திரன் கொடுக்கின்ற அந்த சுகந்தமான குளிர்ச்சியான ஒளியும் நீதான். அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ. அனைத்துக்கும் ஆதி காரணமாக இருக்கிறார் கடவுள். அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ, ஆதலின் உறைவும் உறைவதும் இல்லையே, உண்மையும் மறவியல் சிறப்பின் மாயமார் அணைய. எல்லாவற்றுக்கும் நீரே உள்ளாக இருக்கிறீர். அந்த பரிமாடல் துவக்குவது இப்படி துவக்கும், பூவினுள் நாற்றம் நீ, தீயினுள் தெரள் நீ அப்படின்னு துவக்கி வரிசையா போகும். மரத்து மைந்து நீ. இந்த மரத்தை அறுத்து பார்த்தா உள்ளார அந்த வைரம் பாஞ்ச அந்த வரி வரியா இருக்கும். அந்த வைரம் எப்படி வருகிறது? அந்த மரம் நின்று புயற்காற்றையும் மழையையும் காற்றையும் வெயிலையும் சகித்து கொண்டு அது வளர்ந்து வர வர அதனுள் ஏற்படுகின்ற அந்த உறுதிப்பாடுதான் வைரம். வைரம் பாய்ந்த மரமாக இருந்தால் இப்படி நாம் பயன்படுத்துகிறோமே, இப்படி நாற்காலிகள், மேஜைகள், பெஞ்சுகள் இவைகளை செய்ய முடியும். வைரம் பாயாத மரம், ஒதிய மரம், முருங்கை மரம், பாக்கு மரம், இவங்களெல்லாம் வைரம் இல்லாத மரங்கள். நீர் கூர்த்து கொண்டு இருக்கும், அதில் உறுதிப்பாடு இருக்காது. இவ்வாறு அனைத்தின் உள்ளும் இருக்கக்கூடிய மிக சிறப்பு தன்மையை உடையது இறைவனுடைய அருள். அதைத்தான் அந்த இறைவன் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறார், அதனுடைய ஒரு அங்கம்தான் மனிதனும் சரி படைப்பு பொருட்களும் சரி இறைவனிடமிருந்து பகிர்ந்து கொள்கின்றன. There is no unanswered prayer. Prayer is primarily directed to the spiritual realm. எந்த பிரார்த்தனையும் கேட்கப்படாமல் இருப்பதில்லை. பிரார்த்தனை முதன்மையாக ஆன்மீக அரசாட்சியை நோக்கியே இருக்கிறது. ஆகவே நீ ஜெபிக்கிறாயா, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையா, விரக்தி அடையாதே, சோர்ந்து போகாதே, கலங்காதே, உன்னுடைய மனத்தை மாற்றிக்கொள்ளாதே, விட்டுவிடாதே. டோன்ட் குவிட். வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாழி உடைந்தார் போல். எல்லாம் காரியங்கள் கூடி வரக்கூடும், ஆனால் எனக்கு தெரியவில்லை, அப்பொழுது காரியத்தை கெடுத்துக்கொண்டேன் என்றால்
நடக்க வேண்டியது நடக்காமல் போய்விடும். பொறுத்திருந்து. நாம் செபிக்கின்றோம், ஜெபம் கேட்கப்படவில்லை, மறுபடியும் மறுபடியும் அவைகள் என்னை துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றன. கவலைப்படாதே, சோர்ந்து விடாதே, தொடர்ந்து ஜெபி, நிச்சயமாக காரியம் நடக்கும். ஏனென்றால் எந்த பிரார்த்தனையும் கேட்கப்படாமல் இருப்பதில்லை. Ask in my name, it will be given to you என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அது வெறும் வார்த்தைகள் அல்ல, பொய்யான வார்த்தைகள் அல்ல, உண்மையான வார்த்தைகள். நிச்சயமாக கொடுப்பார். கால்களை உடைந்து கிடந்த நிலையில் ஒருவனுக்காக பிரார்த்திக்கப்படுகிறது. எல்லாம் சுற்றி நின்று பிரார்த்திக்கின்றார்கள். பிரார்த்தனையுடைய பலன், அடுத்த நாள் உடைந்து கிடந்த கால்காரன் மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாளாம். எல்லாருக்கும் ஆச்சரியம். அது வேறு யாரும் அல்ல, ஜனாதிபதியாக இருந்த ஐசனோவர் என்பவருடைய வாழ்க்கை சான்று. என்னுடைய வாழ்க்கை சான்றை கூட நான் அவ்வப்பொழுது கூறுவேன். பங்களாதேஷ் சென்ற பொழுது அந்த பெரிய அம்மை எல்லாரையும் சுற்றி மாட்டிக்கொண்டிருந்தது. எங்களுக்கு மிக சிறந்த பணியாளராக இருந்த ஒரு இளம் டாக்டர் பானர்ஜி என்பவர், அவருக்கும் அம்மை கண்டது. அந்த அம்மை முகத்தில் எல்லாம் குணமாயிட்டார், இருந்தாலும் முகத்தில் அம்மை தழும்புகள். இளம் டாக்டர், அவர் தன்னை காத்து கொள்ள முடியவில்லை. அதே அம்மை நோய் என்னையும் கண்டது, தாக்கியது. நாங்கள் ஒரு 4 சகோதரர்கள் சென்றிருந்தோம். அடுத்த நாள் ஏந்திரிக்க முடியல, காய்ச்சல். வந்து பார்த்தால் அம்மை நோய் தாக்கிவிட்டது. பயம், என்னடா இது, உதவி செய்ய வந்த இடத்துல உபத்திரவமா போச்சே. சரி, சாக மாட்டோம், பிழைக்க வச்சிருவாங்க எப்படியாவது. ஆனாலும் இந்த அம்மை நோய் நமக்கு என்றும் ஒரு தழும்பை கொடுத்த வண்ணம் இருக்குமே என்ற எண்ணம் மிக மிக வருத்தத்தில் ஆழ்த்தியது. அன்று மாலை என்னுடைய படுக்கையை சுற்றி எங்களுடைய கேம்ப் டைரக்டர், ஒரு ஜெஸ்விட் ஃபாதர், அருமையான தந்தை, கவலைப்படாதே, உனக்காக ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி என்னுடைய படுக்கை கரையிலேயே திருப்பலியை ஒப்பு கொடுத்தார்கள். சுற்றி நின்ற வாலண்டியர்ஸ் ஒரு 10 பேர், கத்தோலிக்கர்கள், சிஸ்டர்ஸ் 2-3 பேர் இருந்தாங்க. எல்லாரும் ஜெபிக்கப்பட்டது, ஜெபம் கேட்கப்பட்டது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அதே பானர்ஜி டாக்டர் வருவார், எங்க முதுவை காட்டுங்க, முதுகுல ஒன்றும் இல்லை. எங்க வயிற்றை காட்டுங்க, ஒன்றும் இல்லை. 2 வந்தது, அது போயிடுச்சு. ஜெபம் வல்லமை உள்ளது. விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் ஜெபிக்கின்ற ஜெபம் கேட்கப்படும். எந்த பிரார்த்தனையும் கேட்கப்படாமல் இருப்பதில்லை. ஜெபிப்போம், விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Heavenly Father, your love knows no bounds and your mercies are new every day. Fill me with gratitude for your countless blessings and draw me near to your throne of grace and mercy. Give me confidence and boldness to pray that your will be done on earth as it is in heaven. விண்ணக தந்தையே, அனுதினமும் புதுமைகள் செய்வது, எல்லையில்லாவும் இறையன்பு, எண்ணிலாவும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உணர்வால் என்னை நிரப்பி உம் கருணையின் அரியணையை நோக்கி என்னை ஈர்த்தருளும். யாரெல்லாம் உம்மை நோக்கி விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.